Happy morning. Welcome back to my channel. Channel வணக்கம். இதுக்கு சூப்பரான லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். நெய் சோறு, அதுக்கு சூப்பரான ஒரு தால்ச்சா, மட்டன் எலும்பு போட்டு சாம்பார் பண்ண போகிறோம். அப்புறம் அவனில் தயிர் சாதம் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நெய் சோறும் மட்டன் எலும்பு போட்டு சாம்பார், எனக்கு அவனில் செய்கிற தயிர் சாதம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது தால்ச்சா செய்கிறதுக்காக குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். பருப்பை நல்லா 2-3 தண்ணிக்கு கழுவிக்கலாம். கடலைப்பருப்பு கழுவி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். 1 கப் அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு மட்டன் எலும்பு வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் சதையோடு வாங்கும்போது இன்னுமே கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தனி சதையுள்ள மட்டன் சேர்க்கக்கூடாது, எலும்பாக தான் இருக்கணுங்க. துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா மட்டன் வேகிற டைமுக்கு இந்த துவரம்பருப்பு ஊற வைக்காமல் நம்ம சேர்க்கும்போது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ துவரம்பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்ததோட கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு மட்டன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்தாச்சு. இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா அந்த மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா அந்த மட்டன் எலும்போட பருப்பும் வந்து நல்லா குழைவாக வெந்துடும். இப்போ இந்த மட்டன் எலும்பு சாம்பார் பண்ணுறதுக்காக முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற போட்டிருக்கேன். இதுக்கு புளி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. இப்போ குக்கர் வந்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுருங்க. குக்கர் வந்து இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு விசில் வர அளவுக்கு விட்டுடலாம். இந்த அடுப்பில் நறுக்கி வச்ச காய்கறிகளை வேக விட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டில் நான் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இத்தனையும் சேர்த்துட்டு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. நல்லா இந்த வெங்காயமும் இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பருப்பு நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துருங்க. தக்காளி ரொம்ப குழைய வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா காய் வேகும்போது தக்காளி சேர்த்து நல்லா வெந்து வந்துடும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 புதினா இலையும் கூடவே நறுக்கி வச்சுருந்த முருங்கைக்காய், கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். காய்கறிகளோட அளவு அதிகமாகும்போது நீங்கள் மட்டனோட அளவும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தனி மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மட்டன் குழம்பு மசாலாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு அப்படியே நல்லா காய்கறிகளோட நல்லா ஒரு பரட்டி விடுங்க. நல்லா எண்ணெயிலே மசாலாவை பரட்டி விட்டதுக்கப்புறம் காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வரணும், அந்த மசாலா பிடிச்சி வரும். நல்லா இந்த மாதிரி மசாலா பரட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது நல்லா மசாலா பிடிச்சி சூப்பராக இருக்கும். அந்த முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ காய்கறி எல்லாம் வேகட்டும். புளி கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். காய்கறி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளியை சேர்க்கணும். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். முருங்கைக்காய்லாம் நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சா புளியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பும் எலும்பும் வேக போட்டோம் இல்லையா, அதை நம்ம நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், புளியெல்லாம் ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம் இல்லையா, அதோட கலந்துருங்க. நல்லா எலும்பெல்லாம் பாருங்கள், அந்த சதையெல்லாம் கரைஞ்சி சூப்பராக வெந்திருக்குது. பருப்பும் நல்லா மசியாக வெந்திருக்குது. இப்போ குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துருங்க. சூப்பரான மட்டன் எலும்பு போட்ட சாம்பார் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி இலையை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. பார்க்கவே நல்ல ஒரு கலர்ஃபுல்லான இந்த மட்டன் எலும்பு போட்ட சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் சாப்பிட மாட்டேங்கிறதுனால என் பையனை கூப்பிட்டு உப்பு செக் பண்ண சொன்னேன். சூப்பராக இருக்குதும்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பும் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னார். நீங்களும் உப்பு இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா குழம்ப கொதிக்க விட்டுருங்க. இது இடியாப்பம், நெய் சோறு, ஆப்பத்துக்கெல்லாம் கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கும்போது 2-3 தடவை கரண்டி விட்டு கலந்து விடுங்க. ஏன் அப்படின்னா கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிச்சிடும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி தளன்னு நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அந்த மட்டனோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த குழம்புல இறங்கி இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மேலாப்பில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. மட்டன் எலும்பு போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.